ஒரு மாத காலமாக பார்த்தீங்கன்னா வெளியில் ரொம்ப மக்கள் எல்லாமே ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. இந்த தீபாவளிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டு தான் வெளியே பொறுத்த வரைக்கும். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தங்கத்தோட விலை ரீசன்ட் டைம்ஸ்ல ராக்கெட் வேகத்துல ஸ்பீடா தான் போயிட்டு இருக்கு. ஆனா சைலண்டா வெள்ளியும் சம்பவம் செஞ்சுட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். வெள்ளியினுடைய விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு. சமீப காலத்துல தங்கத்துல எப்படி முதலீடுகள் எல்லாமே அதிகரிக்குதோ அதே மாதிரி வெள்ளியில முதலீடு செய்யணும் அப்படிங்கிறது மக்களினுடைய ஆர்வமாகவும் இருக்கு. இப்போ அந்த வெள்ளி கட்டிகள் வெள்ளி பார்களுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறதும் அதிகரிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்? வெள்ளியில என்னென்ன முதலீட்டு ஆப்ஷன்கள் இருக்கிறது, அதே போல இதுல ஜிஎஸ்டி என்ன, அதோட பியூரிட்டி எல்லாம் எப்படி செக் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி விரிவாக பார்க்கலாம். இந்த விஷயத்தை எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்காகவும் விளக்கம் கொடுப்பதற்காகவும் நம்முடன் கோல்ட் குரு திரு சாந்தகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட கூடுதல் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சொன்ன மாதிரி சில்வர் பயங்கரமா ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இந்த சில்வர் விலை ஏற்றத்திற்கு என்ன காரணம்? இல்லை, இது எப்பயுமே கோல்டு சில்வரும் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று கலந்தது ஒன்று தான். கோல்டு எப்போல்லாம் ஏறுதோ அந்த டைமில் சில்வரும் கொஞ்சம் ஏறும். அப்புறம் கோல்டு இறங்குச்சுன்னா சில்வரும் இறங்கும். இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, கடந்த ஒரு 40 வருஷமாக இருக்கிற விஷயம். ஆனால் இப்போ மற்ற துறைகளில் விட இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அதே மாதிரி கோல்டில் ஒரு பக்கம் இருக்கப்போ சில்வர்லேயும், ஏன்னா கோல்டு இன்றைக்கி ஒரு எட்டாக்கனி ஆகிடுச்சு. சாமானிய மக்களும் ஒரு நடுத்தர வர்க்க மக்களும் கோல்டு கொண்டு வரணும்னா ஒரு 2 லட்ச ரூபா கொண்டு ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்றப்போ அவங்களால முடியாது. 2 பவுன் எடுக்கணும்னாலே 2 லட்ச ரூபா. ஸோ பட் எடுக்கணும்னு ஆசை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசை. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, என்கிட்ட ஒரு 50,000 60,000 இருக்குது, சரி நான் தங்கத்தில் வெள்ளியில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வர்றப்போ வெள்ளியில் டிமாண்ட் வருது. இதுக்கு நடுவில் வெள்ளி விலை பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கடந்த ஒரு 3 வருஷமாக 2023 ஒரு 20% ப்ராஃபிட் கிடச்சிது. 2024 56% ப்ராஃபிட் கிடச்சிது. 2025 இப்போது, அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர், இன்றைக்கி நம்ம பேசுகிறப்போ இன்றைக்கி தேதி 13, இந்த 13 அக்டோபர் அதாகப்பட்டது கரெக்டாக 9.5 மாதம். அதுக்குள்ளேயே வெள்ளி எவ்வளோ தெரியுமா இருக்குது? டபுள் ஆயிடுச்சு. 98 ரூபா இருந்த வெள்ளி 100% எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 197 ரூபா, 98னா அடுத்த 196 ரூபா வரணும். அதையோட தாண்டி 197 ரூபா இன்றைக்கி ரேட் வந்திருக்கு. அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வெள்ளியுடைய இதை பார்த்தோன்னே மக்களுக்கும் ஃபர்தராக வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். 2 விஷயம் தானே. ஒன்று அவங்களோட பணம், ஏழைகளின் நண்பன் வெள்ளி, அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரியும் இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்ட்டு வெள்ளியில் கொடுக்குறாங்க. அதனால் வெள்ளியோட ரேட்டு தாறுமாறாக போய்கிட்டே இருக்குது. இனி கூட இன்னும் உயரும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கருத்து இருக்குது. இப்போ தங்கத்துல அப்படின்னு பார்க்கும்போது பிசிக்கல் கோல்டு, டிஜிட்டல் கோல்டு, ETF அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறது பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி சில்வர்ல என்னென்ன முதலீட்டு வாய்ப்புகள் இருக்கு? சில்வர்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்று சில்வர் ஆபரணம், அணிகளின் ஆபரணம், அந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள், இந்த மாதிரி டம்ளர், தட்டு, கப்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. இதை விட்டாச்சுன்னா பார், சில்வர் பார்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சில்வர் பார் மாதிரி அப்படியே அது மாதிரி சில்வர் கட்டிகள் இருக்குது. சில்லி கட்டின்னு சொல்லுவோம். அது என்னென்னா, ஒன்று ஃபஸ்ட்டு இது சில்வர் பாரு, அந்த கட்டி சில்வர் கட்டி பெரிய வரும். அந்த கட்டியை எடுத்து உருக்கி பார் ஆக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதை அதில் டை அடிச்சிருக்கோம், 500 கிராம் 1 கிலோ அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கோம். அதனுடைய பியூரிட்டியும் போட்டு வச்சுருக்கோம், அந்த மாதிரி. ஸோ இது இல்லாமல் ETF-ஆகவும் இருக்குது. அது ஆன்லைனில் நீங்கள் ETF-ல வாங்கலாம். இதுதான் சில்வரோட இது. சில்வரோட பயன்களும் பார்த்தீங்கன்னா நிறைய அளவில் இருக்குது. கோல்டுன்றது ஒன்லி ஆபரணத்துக்கு நீங்கள் போடுற செயினாக இருக்கலாம், இல்லை காயினாக வைக்கலாம். இது 2 விஷயந்தான், வேறு எதுவுமே கிடையாது. இதை வச்சு வேறு பயனும் கிடையாது. ஆனால் வெள்ளி அப்படி கிடையாது. நீங்கள் செயினாகவும் போடலாம், வெள்ளி பாராகவும் காயினாகவும் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்களாகவும் செய்து வைக்கலாம். இதெல்லாம் தாண்டி நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற மொபைல், அதுக்கு வெள்ளி தேவைப்படுது. சோலார் பேனல் அதுக்கு தேவைப்படுது. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அதுக்கு தேவைப்படுது. ராக்கெட் போன்ற ஏவுகணைகள் செய்கிறதுக்கு வெள்ளி தேவைப்படுது. மெடிக்கல் சைட்லேயும் வெள்ளி தேவைப்படுது. இந்த மாதிரி பல்வேறு விஷயத்தை வெள்ளியோடைய பயன்பாடு இன்றைக்கி இருக்குது. இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்னு சொல்லுவோம்.
டொமெஸ்டிக்கை தவிர இண்டஸ்ட்ரியல் யூஸ். அதனால தான் வெள்ளியுடைய ரேட்டும் அப்படியே கொஞ்சம் பன்மடங்காக உயர்ந்துக்கிட்டே இருக்குது. கோல்டு காட்டியும் கோல்டு வந்து 40%, 60% அப்படின்னு தான் ப்ராஃபிட் கிடைக்கிது. இது 100% கிடச்சிடுச்சு. அதனால் மக்களுக்கு வந்து இது வாங்கணும். மேலே வாங்கக்கூடிய ஆர்வம் வருது, திறனும் கூடியிருக்கு. இப்போ நம்ம அதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆபரணம் எடுத்துக்கலாம் சார். ஆபரணம் வெள்ளியில வாங்கும்போது என்னென்ன யூஸ் எல்லாம் இருக்கு? அது கொஞ்ச நாள் கழிச்சு வைக்கும்போது அதுக்கு வேல்யூ அப்படிங்கிறது இருக்குமா? எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்கும். ஒன்று ஆபரணம்னா அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணுறதுல வந்து வெள்ளி அப்படின்னு சொன்னாலே ஒரு குழந்தை பிறக்குது கண்டிப்பா அப்படின்னு சொன்னாலே முதல்ல தங்கத்தை கூட போட மாட்டாங்க, வெள்ளி தான் use வெள்ளி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெள்ளி வந்து அவ்வளோ ஒரு பேலன்ஸ் பண்ணும் உடம்புடைய. அது எதுக்காக போட்டாங்கன்னா அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஷைன் ஆகணும்னா வெள்ளியோடைய பலன் இருக்கும். அதில் ஏதாவது டிசீஸ் வந்தால் கூட அதை தடுக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி வெளியில் இருக்கும். இதனால தான் பிறந்த குழந்தைங்களுக்கு உடனே எடுத்து கொலுசு, தண்டை, அருணாக்கொடி, அரைமுடின்னு சொல்லுவாங்க, அது பால் கொடுக்குற அந்த பாலடை, பால் சங்கு, இது எல்லாமே வெள்ளியில் முதல்ல எடுத்தோன்னே எவ்வளோ மிகப்பெரிய பணக்காரராக இருந்தால் கூட நம்ம சொல்லலாம் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் சொல்லலாம், பட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான். அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது இதை தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது. அதில் வந்து மெட்டி, பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கால் மெட்டியை வச்சு தான் ஒருத்தவங்கள. அந்த கால் மெட்டி, கொலுசு, அப்புறம் அருணாக்கொடி, செயின், இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே அவசியமான ஐட்டங்கள் இந்த பொருட்கள். அப்புறம் மோதிரம், நார்மல் செயின், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லாமே இந்த நெக்லஸ், ஆரம், வளையல், இந்த மாதிரி வெள்ளியில் செய்து அதை கோல்டு முலாம் பூசி அதை வந்து கோல்டு மாதிரியே. ஏன்னா இன்னைக்கு கோல்டோடைய ரேட் எங்கேயும் போச்சு. 4 பவுண்டில் ஒரு ஆரம் எடுக்கணும்னா இன்னைக்கு 4.5 லட்ச ரூபா வந்துருச்சு. அந்த லெவல் பணம் இல்லை அப்படின்னா இவங்க வெள்ளியில் அந்த 4.5ன்றது மிஞ்சி போனால் இவங்களுக்கு என்ன ஒரு 40 கிராம் வரும். 36 கிராம் 40 கிராம் உள்ளது. 40 கிராம்னா இன்றைக்கி ஒரு 3 4 3 12,000 ரூபா, அதிகபட்சம் 300 கிராம்னு வச்சா கூட அந்த ரேஞ்ச் வந்துடும். ஸோ அதை மாதிரி வாங்கிடுறாங்கல்ல. உங்களுக்கு ஒரு 12,000 15,000த்துலேயே 4.5 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள் அதே ஃபினிஷிங் என்ன இருக்கோ கிடைக்கும். நாளைக்கு இது லுக்கு அதே மாதிரி இருக்கும். நாளைக்கு இது வேணான்னு சொன்னால் கூட ஒரு இதனுடைய வெள்ளி ரேட்டுக்கு ஆகுது, அதுக்கு வந்துடும். அதனால் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரங்கள், அதை வந்து எப்பயுமே இந்த பாத்திரங்கள்லாம் வந்து பூஜை பொருட்களும் பாத்திரங்களும் என்னென்னைக்கும் காலங்காலமாக நம்மள்ட்ட புழக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அது ஒரு பக்கம் யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்த்தோம்னா வெள்ளி பாரு, வெள்ளி கட்டிகள், அது மாதிரி. அதில் தான் டவுட். வெள்ளி பார் கட்டிலாம் நம்ம வாங்குறோம், அது ஃபியூச்சர் பர்பஸ்க்கு நம்ம எப்படி அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம்? அதில் நம்ம எந்த மாதிரியான வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும்? இல்லைம்மா, எல்லாமே ஒரு இதுதான், நமக்கு அசெட் அது. அதாவது மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. வீடு இந்த மாதிரி போலாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கணும். நம்மளோட அசெட் இந்த காயின், இந்த பாரு, இதெல்லாம் அது நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு இதை மாற்றிட்டு வேறு பொருட்கள் எடுக்க போகிறீங்கன்னா அந்த ரேட்டுக்கு அப்படியே எடுத்துப்பாங்க. சப்போஸ் கேஷ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 5% 6% கேஷ் டிஸ்கவுண்ட் மட்டும் வந்துடும். அது எல்லா இடத்துலையுமே இருக்குது, கோல்டுலேயும் இருக்குது, வெள்ளிலையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அதை கொடுத்துட்டு கேஷாக கூட நீங்கள் கேஷ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன வேணும், அதுக்கு அசட்டு, முதலீடு, பாதுகாப்பான முதலீடு, நாளைக்கு கேஷ் ஆகணும்னா ஆக்கிக்கலாம், அவ்வளோதான். இப்போ சில்வருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு? கோல்டு மாதிரியே தான். கோல்டு, சில்வர் எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரி 3%. அதே தான் சில்வருக்கும். அதுவும் தான் சில்வருக்கும் அதே கண்டினியூ ஆகுது. அதில் மாற்றம் இல்லை. இப்போ இவ்வளோ நாள் தங்கத்தோட விலை, வெளியோட விலை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வருது, குறைஞ்சிட்டு வருது, இப்படியே தான் இருக்கு. இப்போ டக்குனு மக்கள் வந்து அதிகமாக கட்டிகள் வாங்குறது, பார்கள் வாங்குறதெல்லாம் ஆர்வம் செலுத்திட்டு வராங்களா? அதற்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? இல்லை, இதான் இப்போ கோல்டு விலை ஏறாமல் இருந்து சில்வர் மட்டும் ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம அதை யோசிக்கலாம். இப்போ கோல்டு ஏறினால மக்களை பொறுத்த வரைக்கும், அதான் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி இது ஒரு ஈஸியான முதலீடு, அவ்வளோதான். ஈஸி டு ஆக்சஸ் தானே. ஈஸி டு ஆக்சஸ், நமக்கு எது வேணுமோ அதுதானே. அது கிட்ட நம்ம சுற்றி ஒரு இடத்துக்கு போகிறோம், அது பக்கத்துலேயே இருக்கிற இடத்துல அது கிடைக்குது அப்படின்றப்போ ப்ராஃபிட். அங்கே கோல்டு வாங்கி இது பண்ணுறதுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும். சில்வருக்கு அதை விட இன்னும் ஜாஸ்தி ப்ராஃபிட் இருக்குது. இது கடந்த 2 வருஷமாக அதிகமாகிட்டு இருக்கு. கோல்டில் கிடைச்ச லாபத்தை விட வெள்ளியில் லாபம் ஜாஸ்தி. அப்படின்றப்போ
எண்ட் ஆஃப் த டே நமக்கு பர்சன்டேஜ் தானே கிடைக்க போகுது. 2 லட்ச ரூபா யூஸ் பண்ணோம்னா 40% கிடைச்சதுன்னா ஒரு 40,000 ரூபா வரும் 2 லட்ச ரூபாய்க்கு. 4 நாள் 2 நாள் 8 80% வரும், 80,000 ரூபா வரும். அதே தான் இதுலேயும் வரப்போகுது. அதனால் இது வந்து எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுவும் இப்போ குறிப்பிட்ட 1 மாத காலமாக பார்த்தீங்கன்னா வெளியில் ரொம்ப மக்கள் எல்லாமே ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. இந்த தீபாவளிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட் தான் வெளியே பொறுத்த வரைக்கும். எந்த இடத்துலையுமே வெள்ளி இல்லை. ஏன் தட்டுப்பாடு அதிகமா வாங்கிட்டே வர்றாங்க அப்படிங்கிற அது காரணம் எதுக்கு தட்டுப்பாடுனா, நம்ம டிஜிஎஃப்டின்னு சொல்கிறோம், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடு. அந்த டிஜிஎஃப்டி என்ன பண்ணிட்டாங்க, வெள்ளியை இறக்குமதி வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு தடை விதிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு அந்நிய செலாவணி மோசடி நடக்குது அப்படின்றதும், ப்ளஸ் கவர்மெண்ட்டுக்கு அது வருவாய் இழப்பு வருது. அதனால் ஒரு ட்ரேசபிள் பண்ண முடியல சில விஷயங்கள். அதனால வெளிநாடுகள்லேருந்து, அதாவது தாய்வான், தாய்லாந்து, சைனா, இந்த மாதிரி நாடுகள் வந்து வெள்ளி வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதை நிப்பாட்டிட்டாங்க. அது வர்ற 31/3/2026 வரைக்கும் எவ்வித முன்னறிவிப்பின்றி அதை க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அதனால் வரக்கூடிய வெள்ளியும் நமக்கு வந்து தேவைக்கு ஏற்ற இது வந்து வரல. இது ஒரு டிமாண்ட் ஆகிடுச்சு. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் அந்த டிமாண்ட் வேறு ஜாஸ்தி ஆகிடுச்சு. டிமாண்டு ஜாஸ்தியாக ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு இப்போலாம் வந்து இப்போ நாங்களே வந்து எங்களுக்கு தேவையான பொருட்கள் பாத்திரங்கள் செய்யணும், ஒரு 10 கிலோ 20 கிலோ வேணும் அப்படின்னா இன்றைக்கி கட்டி கிடையாது, வெள்ளி கட்டிகள் கிடைக்கிறது இல்லை. அதில் வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரியான சிச்சுவேஷன். ஆர்டர் பண்ணோம்னா 10 நாள் 15 நாள், இன்றைக்கி பணத்தை கொடுத்துடணும், 15 நாள் கழிச்சு தான் அவங்க நமக்கு கொடுப்பாங்க, டெலிவரி கொடுப்பாங்க. இந்த சிச்சுவேஷன் மாறுமா சார், இல்லை இப்படி தான் கண்டிப்பாக மாறும். இது வந்து ஒரு தற்காலிகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய, இது வந்து விசேஷ தினங்கள், தீபாவளி, தன்தேரஸ் வரப்போகுது. ஆனால் தன்தேரஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா தன்தேரஸ்ன்றது மிகப்பெரிய ஒரு நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தால், அதுவும் இப்போ இங்கே மாறியாச்சு. இங்கே தான் நிறைய நார்த் இந்தியன்ஸே இருக்காங்க, ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதனால் அந்த டைம்லலாம் இன்னும் ரொம்ப டிமாண்ட் இருக்கும். இருக்கிற வெள்ளியெலாம் வந்து அவுட் ஆஃப் இதாகிடும், ஸ்டாக் ஆகிடும் எல்லாமே. அந்த மாதிரி சில்வர் காயின்லாம் பயங்கர டிமாண்ட் இருக்கும். சில்வர் அந்த காயினாவும் வாங்கி வச்சுக்கிறவங்க அந்த பழக்கம் ஆர்வம் காட்டுறாங்க. சில்வர் காயினாவும் வாங்கிக்கிறேன். நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பார் இருக்கு இல்லையா, இது 500 கிராம்ஸ். இது இந்த மாதிரி பாரு 1 கிலோ பாரு, இதில் 250 கிராம், 50 கிராம், 10 கிராம், அங்கே இருக்கும் பாருங்கள், காமிக்கிறேன். இது எல்லாமே 50 கிராம், 100 கிராம், அந்த மாதிரி எல்லா வெயிட்லேயுமே இருக்குது. இது வந்து 1 கிலோ பார். 1 கிலோவுக்கு வெள்ளி. இந்த மாதிரி 1 கிலோவில் கோல்டு வாங்க போனால் இன்னைக்கு 1,30,00,000 வாய்ப்பேலாம் மயக்கமே வந்துடும். இது 2 லட்சம். ஓகே, ஈஸி அஃபோர்டபுளாக இருக்குது. அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள். இதுவும் கவர்மெண்ட்டோடைய இதில் MMTCA சர்டிஃபிகேட் அதோடய வந்துடும். இந்த மாதிரி கோல்டு பொறுத்த வரைக்கும் பியூரிட்டி, 916 ஹால்மார்க் இதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த காலமாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். சில்வரை ஒருத்தங்க வாங்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்? இல்லை, சில்வரை பொறுத்த வரைக்கும் திருப்பி இப்போ ஹால்மார்க் வரப்போகுது. இவ்வளோ நாள் கிடையாது. இவ்வளோ நாள் இப்போ சென்னை இந்த மாதிரி போன்ற நகரங்களில் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். இது வரைக்கும் இருந்தது. இதில் இந்த குளிர் பிரதேசம் இருக்கு இல்லையா, ஊட்டி, பெங்களூர், அந்த மாதிரி இடத்துல இருக்கிற வெள்ளி வந்து சீக்கிரம் கருக்காது. அதனால் அங்கே வந்து என்ன கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தால் கூட அது வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியாது. பட் இங்கெல்லாம் வந்து ஹீட் ஜாஸ்தின்றனால வெளியே பொறுத்த வரைக்கும் என்ன தான் பியூர் சில்வர் நீங்கள் ஓப்பன் பண்ணி காற்றுப்படி வச்சிங்கனாலே கருக்கு செய்யும். அதுக்கு தரத்தை நிரூபிக்கிறதுக்கு, தரத்தை பண்ணுறதுக்கு தான் இப்போ ஹால்மார்க்கு வரப்போகுது, மேண்டேட்டரி ஆக போகுது. இப்போ பண்ணலாம்னு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் மேண்டேட்டரி வச்சாச்சுன்னா அதில் சீல் வந்துடும், அதில் என்ன பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் ஆகிடும். இப்போ எப்படி நம்ம 14 கேரட், 18 கேரட், 22 கேரட் இருக்கு இல்லையா, அது மாதிரி அதில் என்ன பர்சன்டேஜ்னு வந்துடும், அதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். சில்வர் வந்து இப்போ அப்படியே ஃபேமஸ் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறோம், ஹீரோ மாதிரி மாறிட்டு வந்துட்டு. கண்டிப்பாக சில்வரை இனி மக்கள் வாங்கும்போது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இப்படிலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னா என்னென்ன சில டிப்ஸ் சொல்லுவீங்க? இல்லை, அது வந்து ஒவ்வொரு ஐட்டம் வந்து ஒரு கோல்டுக்கும் அது சில்வருக்கும் அதான் விஷயம். கோல்டு நீங்கள் எது வாங்கினாலும் அதே கலரில் அப்படியே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். ஆனால் வெள்ளி அப்படி கிடையாது. நீங்கள் வெறும் 99% பியூர் இருக்கிற சில்வர் வாங்கினா கூட கற்க செய்யும். ஒவ்வொரு பாடி இதுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கலர் சேஞ்ச் ஆகும்.
அதை ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கணும். அதை பாலிஷ் போட்டு கருத்துச்சா பாலிஷ் போடணும். இல்லை பாத்திரங்கள் இந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்கி வைக்கிறோமா, இதெல்லாம் வந்து அப்பப்போ மெயின்டைன் பண்ணணும். யூஸ் பண்ணலனாலும் யூஸ் கருக்கும். பண்ணலைன்னா கண்டிப்பாக கண்டிப்பா. இருக்கும். இந்த பொருளையே கூட யூஸ் பண்ணாமலே நீங்கள் எடுத்து பீரோக்குள்ளே அப்படியே சுத்தமாக வைக்கக்கூடாது. ஓகே. இதை வந்து அதனால தான் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா செட்டியார் வீட்டுக்கு இல்லை காரைக்குடி செட்டியார் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பீரோ இருக்கும். அந்த பீரோக்கு உள்ள அல்மராஸ் அதில் வந்து வுட்டில் அடிப்பாங்க பார்ட்டிஷன். அடிச்சிட்டு இதை ஒரு வெல்வெட் கிளாத்தில் சுற்றி வைப்பாங்க. ஏன்னா கற்கக்கூடாது. இல்லைன்னா இந்த மாதிரி கவர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நாங்களே இப்போ வச்சிருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி கவர் போட்டு தான் வச்சுருப்போம் எல்லாத்தையுமே. எதுக்காகன்னா இத்தனைக்கு ஏசி இருக்குது, ஃபுல் கூலிங்கில் தான் இருக்குது, இருந்தாலும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் வெளியே பொறுத்த வரைக்கும் எங்கே வாங்கினாலும். அதனால தான் அந்த கலர் இது போட்டுருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து வாங்கிட்டாலே போகும். வெளியே பொறுத்த வரைக்கும் நல்ல நம்ம திருப்தியாக இருக்கலாம். இன்னும் வெளியும் கூட அடுத்தடுத்த இலக்கு வந்து ஒரு 300 ரூபா 350 ரூபா கிராம் போகும் அப்படின்றாங்க. அப்ப வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். வாங்கி வச்சா ஒரு ஃபியூச்சர்ல நமக்கு கண்டிப்பா இருக்கும். சங்கத்தில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு ஆங்கிள் வரமோ அது மாதிரி வெளியிலையும் மக்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த ஃப்யூச்சரில் கோல்டு எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்பட்டுச்சோ அது மாதிரி வெளியும் கண்டிப்பாக நிச்சயம் கை கொடுக்கும். வரக்கூடிய நாட்களில் இந்தியன் ஃபேமிலிஸினுடைய இன்னொரு சொத்தாக வெள்ளி மாறும். வெள்ளி மாறும் கண்டிப்பாக. தங்கத்தில் எப்படி முதலீடு செய்கிறது அவசியமோ அதே மாதிரி வெள்ளியில் இருக்கக்கூடிய முதலீட்டு ஆப்ஷன்கள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பற்றி எங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.